ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம போன வீடியோவில் மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற லெசனை பார்த்தோம். பாடத்தை மட்டும் பார்த்தோம். இதற்கான மாணவர்கள் நினைத்தால் பாடத்துடைய கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, முயற்சி இச்சொல்லின் பொருள் ஊக்கம். முயற்சினா என்ன? ஊக்கம். முயற்சி, ஊக்கம். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆன்றோர் இச்சொல்லின் பொருள். ஆன்றோர்னா பெரியோர். ஆன்றோர், பெரியோர். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வைத்து கூட்டல் இருந்தனர். வைத்திருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வீதி கூட்டல் எங்கும். வீதி எங்கும், வீதி கூட்டல் எங்கும். அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நெகிழியற்ற. நெகிழி கூட்டல் அற்ற, நெகிழியற்ற. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாதிப்படைகிறது. பாதிப்பு கூட்டல் அடைகிறது, பாதிப்படைகிறது. அடுத்து வினாக்களுக்கு விடையளி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள் அப்படிங்கிறது கேள்வி. மேரி தன் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள். இது பதில். மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள் அப்படிங்கிறது கேள்வி. மேரி தன் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள் அப்படிங்கிறது பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ், இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பசு எதனால் இறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்தது. இது பதில். கேள்வி பார்த்தீங்கன்னா, பசு எதனால் இறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்தது. இதுதான் இதற்கான பதில். அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழியால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். ஓசோன் படலம் பாதிப்படைகின்றன. கொசுக்கள் உற்பத்தியால் நோய்கள் பல உருவாகின்றன. இதுதான் இதோட பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழியால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓசோன் படலம் பாதிப்படைகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொசுக்கள் உற்பத்தி ஆவதால் நோய்கள் பல உருவாகின்றன. இதுதான் அதற்கான பதில். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. இதுதான் இதற்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகை, இந்த குண்டு லா வரணும், இந்த லா வரக்கூடாது. 2 உலகைன்னு போட்டிருக்காங்க. இந்த உலகையை எழுதிருங்க. டிக் பண்ணி இங்கே இந்த டேஸில் எழுதிருங்க. நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெகிழியை ஒழிப்போம், டேஸ் காப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண் வளம் 2 கொடுத்துருக்காங்க. இதில் 3 சுழி இன் மண் வளம். மண் வளம் 3 சுழி இன் மண் வளம்
காப்போம். அதாவது நெகிழியை ஒழிப்போம், மண் வளம் காப்போம் அப்படின்னு எழுதிருங்க. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மேரி டேஸ் குதித்து ஓடினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதோடு? மகிழ்வோடு. இல் வந்து இந்த இல் வரணும், இந்த இல் வரக்கூடாது, பார்த்துக்கங்க. மகிழ் ஓடு, மேரி மகிழ்வோடு குதித்து ஓடினாள் அப்படின்னு எழுதிருங்க. 4வது கேள்வி, எறும்பு டேஸ் கல்லும் தேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊற, இந்த ர பார்த்துக்கங்க, இந்த ரா போடக்கூடாது. எறும்பு ஊற கல்லும் தேயும். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, துணிப்பை என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன எளிதானது? இந்த லீ போட்டுக்கோங்க, இந்த லீ போடக்கூடாது. டிக் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கங்க. துணிப்பை என்பது எளிதானது. அடுத்து பார்க்கலாம், இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பை 2 பை கொடுத்துருக்காங்க. ஒரு பையில் வந்து நெகிழி பொருள்களுக்கு மாற்றாக எளிதில் மட்கும் பொருள்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகிழி இல்லாமல் அடுத்து நம்ம என்னென்ன பைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அங்கிட்டு டேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேஸில் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு காகிதம், 1 காகிதம், 2 துணி, 3 சணல் பை, 4 பாக்கு மட்டை, 5 வாழை இலை, சொற்களை இனம் கண்டு அதற்குரிய பெட்டிக்கு கீழே எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மட்கும் குப்பை பெட்டி, மட்காத குப்பை பெட்டி. மக்கிற குப்பைகளை இந்த பெட்டியில் போட்டிருக்கலாம், மக்காத குப்பை பெட்டிகளை இந்த பெட்டியில் போடலாம். அதாவது அந்த கீழே இதில் 3 டேஷ் கொடுத்துருக்காங்க, இதில் 3 டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த பொருட்கள் பூரா எழுதியிருக்காங்க. மக்கிற பொருள்களை இந்த கட்டத்தில் எழுதிருங்க, மக்காத பொருள்களை இந்த கட்டத்தில் எழுதிருங்க. இப்போ கண்ணாடி துண்டு மக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்காது, இந்த இதில் எழுதிருங்க, இந்த கட்டத்தில் மக்காத குப்பையில். நெகிழிப்பை மக்காது, அதையும் இந்த கட்டத்தில் எழுதிருங்க, மக்காத குப்பையில். காகிதத்தால் மட்கும் குப்பை, இந்த மட்கும் குப்பையில் எழுதிருங்க. சணல் பை மட்கும் குப்பை இங்கே எழுதிருங்க. பீங்கான் தட்டு மக்காது, அதை மக்காத குப்பை தொட்டியில் எழுதிருங்க. இலை மட்கும், அதை இந்த கட்டத்தில் எழுதிருங்க, மக்கும் கட்டத்தில். அடுத்து ஒருமை பன்மை அறிவோமா கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை. பார்த்தீங்கன்னா பந்து ஒரு பொருள் அப்படின்னா பந்து. ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டனா 2, 3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா பந்துகள், அந்த மாதிரி வரும். சரியா குட்டீஸ்? ஆமை ஆமைகள், முயல் முயல்கள், பூனை பூனைகள், பூ பூக்கள், விழா விழாக்கள், பசு பசுக்கள், வினா வினாக்கள், படம் படங்கள், மரம் மரங்கள், சிங்கம் சிங்கங்கள், காகம் காகங்கள், பல் பற்கள், கல் கற்கள், சொல் சொற்கள், புல் புற்கள், முள் முட்கள், தாள் தாட்கள், ஆள் ஆட்கள், பொருள் பொருட்கள். அவ்வளோதான் குட்டீஸ். மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற பாடத்திலேருந்து நம்ம கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.